உங்கள் காதோடு கதை பேச வருகிறாள் கண்ணம்மா. ஒரு நாள் மரியாதை ராமனை பார்க்கறதுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து வியாபாரிகள் எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்தவங்க அவங்க ஊரில் இருந்த ஒரு பேராசை பிடிச்ச வியாபாரியை பற்றி புலம்பி தள்ளுனாங்க. நாங்கள் என்ன வியாபாரம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி எங்கள் உழைப்பை சுரண்டி அவர் லாபம் சம்பாதிச்சுக்கிறாரு. எங்களால் அவரை சமாளிக்கவே முடியல. எங்கள் உழைப்பெல்லாம் வீணாக போகுது. நீங்கள் தான் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்ட மரியாதை ராமன், சரி எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, என்னால் என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன்னு சொல்லி அந்த வியாபாரிகளை அனுப்பி வச்சார். அவங்களும் சரி மரியாதை ராமன்கிட்ட சொல்லிட்டோம், நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு ஊர் திரும்பினாங்க. அடுத்த நாள் மரியாதை ராமன் மாறு வேடத்தில் சில வியாபாரிகளை தன்னோட கூட்டிக்கிட்டு கையில் ஒரு சேவக்கோழியை தூக்கிக்கிட்டு அந்த பணத்தாசை பிடிச்ச வியாபாரியோட வீட்டுக்கு போனார். அங்கே பார்த்தா வாங்கின காசுக்கு வட்டி கட்டுறதுக்கு 40-50 பேர் வரிசையாக நிற்கிறாங்க. அந்த பணக்காரர் ஒய்யாரமாக ஒரு சாய்வு நாற்காலியில் படுத்துக்கிட்டே வட்டி காசை வாங்கிக்கிட்டு இருந்தார். நடந்ததையெல்லாம் மரியாதை ராமனும் வரிசையில் நின்று பார்த்துக்கிட்டே வந்தார். மரியாதை ராமனுடைய முறை வந்ததும் அந்த பேராசைக்காரன் முன்னாடி வந்து நின்று, ஐயா உங்கள் பேரை சொல்லி இந்த பந்தயத்தில் சேவலை சண்டைக்கு விட்டேன். சண்டையில் சேவல் 500 ரூபா ஜெயிச்சுதுங்கய்யா. அதான் உங்களை பார்த்து அந்த 500ல் 200 ரூபாயை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொன்னார். உடனே துள்ளி எழுந்த அந்த பேராசைக்காரன், அதெல்லாம் முடியாது, என் பேரை சொல்லி சம்பாதிச்ச 500 ரூபாயும் எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, மரியாதை ராமன் கூட போயிருந்த மற்ற வியாபாரிங்க எல்லாம் ஆமாம் ஆமாம், ஐயா பேரை சொல்லி சண்டைக்கு விட்டதால் ஜெயிச்ச அவ்வளவு காசும் ஐயாவுக்கு தான் சேரும்னு சொல்லி வச்ச மாதிரியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எசப்பாட்டு பாடினாங்க. கூடியிருந்த எல்லாரும் இப்படி சொன்னதும் மரியாதை ராமனும் ஒத்துக்கிட்டு 500 ரூபாயையும் அந்த பேராசைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார். இப்படியே 2-3 முறை போச்சு. அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரியே 200 ரூபா 300 ரூபான்னு தொகையை கொண்டு வந்து, இது உங்கள் பேரை சொல்லி சம்பாதிச்ச காசுங்கய்யான்னு சொல்ல, அந்த மனுஷன் அப்படின்னா அது எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, கூட இருந்த மற்ற வியாபாரிங்க எல்லாம் அந்த முழு தொகையும் அவருக்குத்தான் சொந்தம்னு சொல்ல, மரியாதை ராமன் அந்த காசை அந்த பேராசைக்காரர்கிட்டையே கொடுத்துட்டு வர்றதுன்னு ஒரு 3-4 நாள் இதே மாதிரி நடந்துச்சு. 5வது நாள் மரியாதை ராமன் வழக்கம் போல் தன்னோட சண்டை சேவலை தூக்கிக்கிட்டு அந்த பணக்காரன் முன்னாடி சோகமாக வந்து நின்னார். அந்த ஏமாத்துக்காரன் கிண்டலா, என்னப்பா ரொம்ப சோகமாக வந்து நிற்கிற, இன்னைக்கு என் பேரை சொல்லி உன் சண்டை சேவல் ரொம்ப கம்மியான தொகை தான் ஜெயிச்சுதான்னு கேட்க, மரியாதை ராமன், இல்லையா தினமும் உங்கள் பேரை சொல்லி என் சண்டை சேவல் ஜெயிச்சுக்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு பெரிய தொகையாக கட்டி ஜெயிச்சிடலாம்னு பெரிய தொகையை கட்டுனேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள குஷியில் அந்த ஏமாத்துக்காரன், அடடே அப்படியா, அப்போ இன்னைக்கு எவ்வளோ தொகை ஜெயிச்சேன்னு கேட்க, மரியாதை ராமன் முகத்தை ரொம்ப சோகமாக வச்சுக்கிட்ட, உங்களை நம்பி இன்னைக்கு 5000 ரூபா கட்டுனேங்க ஐயான்னு இழுக்க, அந்த ஏமாத்துக்காரனுக்கு குஷி தாங்காமல் அப்புறம் என்னாச்சுன்னு கேட்க, இன்னைக்குன்னு பார்த்து இந்த சண்டை சேவல் தோத்துடுச்சுங்க ஐயான்னு சொல்ல, அந்த பேராசைக்காரன் முகத்தில் ஈ ஆடலை. அதுக்கு நான் என்ன செய்ய, போய் ஆக வேண்டிய வேலையை பாருன்னு சொன்னார். இல்லையா உங்கள் பேரை சொல்லி என் சண்டை சேவல் ஜெயிச்சப்பெல்லாம் அந்த தொகையை நீங்கள் தானேங்கய்யா வாங்கிக்கிட்டீங்க. இன்னைக்கு அந்த சேவல் தோத்த தொகைக்கும் நீங்கள் தானே பொறுப்பெடுத்துக்கணும். உங்கள் பேரை சொல்லி நான் தோற்று போன 5000 ரூபாயை நீங்கள் தான் ஐயா எனக்கு தரணும்னு சொன்னார். கூட வந்த வியாபாரிகளும் ஆமாம் ஆமாம், ஐயா பேரை சொல்லி சேவல் ஜெயிச்சப்ப அந்த தொகையை ஐயா வாங்கிக்கிட்ட மாதிரி இந்த ஆள் ஐயா பேரை சொல்லி தோற்ற தொகையை ஐயா தான் இவருக்கு திருப்பி தரணும்னு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒத்து ஊதுனாங்க. அந்த பேராசைக்காரனுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஊரில் இருக்கிற எல்லா சாமியையும் திட்டிக்கிட்டே 5000 ரூபாயை கொண்டு வந்து மாறு வேடத்தில் இருந்த மரியாதை ராமன் கிட்ட கொடுத்துட்டு 1000 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, என்கிட்ட இருந்தே 5000 ரூபாயை ஆட்டையை போடுறியா,
ஊரை அடித்து ஒலையில் போடுற என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இரு உன்னைய என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே காசை திருப்பி கொடுத்தாரு. அந்த காசை வாங்கிக்கிட்டு மரியாதைராமன் தன்னோட மாறு வேஷத்தை கலைக்க, வந்தது மரியாதைராமன்னு தெரிஞ்சதும் அந்த பேராசைக்காரன் கதி கலங்கி போனான். பம்மி பதுங்கி, ஐயா நீங்கன்னு தெரியாமல் போச்சுங்க, என்னைய மன்னிச்சிடுங்கன்னு இழுக்க, மரியாதைராமன் கண்டிப்பான குரல்ல, ஐயா உங்களை யாரும் வியாபாரம் செய்ய வேணாம்னு சொல்லலை, லாபம் சம்பாதிக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி அப்பாவி ஏழை மக்களை ஏமாற்றி கசக்கி பிழிஞ்சு காசு சம்பாதிக்கிறது தப்பு. உங்களை பற்றி நிறைய புகார்கள் வந்ததால தான் அது உண்மையான உறுதி செய்யறதுக்காக நானே வந்தேன். இந்த போக்கை இத்தோடு நிறுத்திக்கோங்க. இனியும் இந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதா புகார் வந்தால் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு கம்பீரமாக திரும்பி மற்ற வியாபாரிகளுக்கு வணக்கம் சொல்லிட்டு நடக்க, எல்லா வியாபாரிகளும் மனசு குளிர்ந்து மகிழ்ச்சியோட மரியாதைராமனை வழி அனுப்பி வச்சாங்க. யாரையும் ஏமாற்றி பிழைக்காம உண்மையாக உழைத்து உயர்வோம். வாழ்க்கை உன்னதமானது. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறாள் கண்ணம்மா.